அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். ராசியின் அதிபதியான புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் தருணம் என்பது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் ஏற்படலாம். ஆனால் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ஆட்சி வீடாகவும் சனியின் உச்ச வீடாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியில் நுழைந்திருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசியிலும் அஷ்டமத்திலும் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய்க்கு ஜென்மராசியில் மிகவும் வலுவாக வலம் வந்த செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகும் தருணம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக தான் இருக்கிறார். எனவே அவர் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தை வலுப்படுத்தும் இந்த தருணம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையானதாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்குவதோடு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக இருக்கும். அதே வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதன் ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார். விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறக்கூடிய இதே வேளையில் மிகவும் வலுவாக ஜென்மராசியை விட்டு செவ்வாய் விலகும் தருணமாக அமைந்திருப்பதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது பொதுவாகவே மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பதால் நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைத்து நடைபெறவில்லை என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் கைகூட செய்யும்படி மாற்றி கொடுக்கிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தனஸ்தானத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாது மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஜென்மத்தை விட்டு விலகுவதால் குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் சொந்த பந்தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகுகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறார். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பல சிக்கல்களையும் சிரமங்களையும் எளிய முறையில் தீர்த்து வைக்க போகிறாருங்க. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் வரும். மாமன், மைத்துனர் என பல வகையில் இருந்த உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு முற்றிலுமாக மறைந்து இந்த வேளையில் மன ஒற்றுமை பிறப்பதோடு மகிழ்ச்சியுடன் பல சுப நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உண்மை நிலவரத்தை உணர்ந்து கொண்டதால் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களை எண்ணி கவலைப்படாமல் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடமையிலிருந்து தொய்வை சந்திக்க
கிடைக்காமல் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நுட்பமான காரியங்களை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறார். இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருக்கிறார். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒருவராக இருப்பவர் செவ்வாய்தான். அவருடைய பார்வை இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 5, 8 மற்றும் 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதோடு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை, தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. 8ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளும் சப்தம பார்வையால் பார்ப்பதால் உண்டு. ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள், தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் வலுவாக செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு கன்னிராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் 9ஆம் இடத்தையும் தனது 8ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. அஷ்டமஸ்தான பார்வை, 8ஆம் இட பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் பல வகையில் சிரமம் விலகி நன்மை நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதை காட்டிலும் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் பிடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் தனலாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறை ரீதியான ஒரு முயற்சி கூட நல்ல பல வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நுட்பமாக பல காரியங்களை செய்து முடிக்க முடியும். இதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே பல்வேறு வகையான மங்களகரமான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கணினித்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, ஏற்றுமதி இறக்குமதி துறை மற்றும் மருத்துவத்துறை, விவசாயத்துறை என இந்த துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். சரியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் செவ்வாயின் தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவும் நிச்சயமாகவும் உங்களை தேடி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு